பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்குகின்றேன். பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்து பறக்கும் எனதருமை மாணவக் கண்மணிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று 5ஆம் வகுப்பு இயல் 3இல் உள்ள உரைநடை பகுதி படம் இங்கே பழமொழி எங்கே என்பதை பற்றி பார்க்கலாம். மக்களின் பழக்கத்திலிருந்து வரும் மொழி பழைய, அதாவது முதுமொழி என்பன பழமொழியாகும். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. இந்த பழமொழிகளை பழஞ்சொல், சொலவடை, சொல்லாந்திரம், முதுசொல், முதுமொழி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. பழமொழிகளை மலையாளத்தில் பழஞ்சொல் என்றும், தெலுங்கில் நாதுடி என்றும், கன்னடத்தில் நானுடி என்னும், ஆங்கிலத்தில் புரோவெர்ப் என்றும் வழங்கப்படுகிறது. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வரத் தொடங்கினர். செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ, பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே. சரியாக சொன்னாய். இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். ரொம்ப நன்றி செல்லம்மா. எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது? வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா. எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை. நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே. இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்துவிட்டது. நன்றி செல்லம்மா. கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமா? வேண்டும் செல்லம்மா. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம். சூறைக்காற்று வீசுது. இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். அழகாக கூறினாய். இதோ மாங்காய் வாங்கிக்கொள். உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா. என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா. அப்படியா? இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூறச் சொல். மாங்காய் தருகிறேன். எனக்கு தெரியும், கூறுகிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. மிகவும் அருமை. நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன். நன்றி செல்லம்மா. செல்லம்மா, எனக்கு தேனிசையா? இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன். உடனே பறித்து தருகிறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே. இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும். எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா. நன்றி. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா? யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு, தருகிறேன். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். மிக்க மகிழ்ச்சி. இதோ உனக்கு மாங்காய், பெற்றுக்கொள். ரொம்ப நன்றி பழமொழி கிளி. சிறுவர்கள் அனைவரும், செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். என்ன மாணவ கண்மணிகளே, இந்த பாடத்தில் உள்ள பழமொழிகளை அறிந்து கொண்டீர்களா? இதே போன்று நிறைய பழமொழிகளை வீட்டில் இருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.